கட்லெட்டு இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கட்லெட்டு. பாருங்கள், நம்ம வந்து சாஸில் வந்து டிப் பண்ணி சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இறானில் பண்ணதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கட்லெட் வந்து நான் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ செக் பண்ணிக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ வந்து இறால் மீன் சொல்லுவாங்க, ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை ஸ்பூன் போட்டுடலாம். கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் போட்டுடலாம். மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டுடலாம். காஷ்மீர் சில்லி வந்து அரை ஸ்பூன் போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுடலாம், சால்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஒரு 10 மினிட் ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தேவையான ஆயில் விட்டுடலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டால் போதும், ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. சீக்கிரமாக வந்து நம்ம சாப்பிட்டா வந்து போட்டு எடுக்கணும். ஹீட் ஆகிடுச்சு, நம்ம வந்து போட்டு கொடுக்கணும். ரொம்ப நேரம் ஹார்டாக வந்து ஃப்ரை பண்ண விட வேண்டாம், மீடியமாக ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, மீடியமாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் இருந்து இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன், பல்ஸ் போட்டு நம்ம எடுக்கலாம், மூடி போட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிடுங்க. 3 உருளைக்கிழங்கு நம்ம போட்டுடலாம். போட்டு 4 விசில் போட்டு நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கிடுங்க. தேவையான வந்து கோகனட் ஆயில் வந்து விட்டுடலாம். கொஞ்சம் கம்மியாக விடுங்க, ஃபில்லிங் ரெடி பண்ணதுக்கு தானே. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம வந்து பச்சை மிளகா போட்டு கொடுக்கலாம். வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுங்க, அதை போட்டு கொடுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. தேவையான அளவு சால்ட்டு, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல இறால், அதில் வந்து போட்டுருங்க, பார்த்துட்டு போட்டுக்கிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட கருவேப்பிலையும் போட்டு இல்லைன்னா மல்லி இலை போட்டுக்கிடுங்க, வதக்கி விட்டுக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டால் தான் இதுக்கு நல்ல மணமாக இருக்கும். இறால் வந்து நம்ம வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு கொடுத்துடலாம். அரை ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி வந்து போட்டு கொடுத்துருங்க. கிழங்கு வந்து உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு கொடுத்துடலாம். கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் போட்டு கொடுத்துடலாம். போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிடுங்க. தேய்ச்சி இனி பால் போட வேண்டியதுதான். இது மாதிரி ஒரு ஸ்டீல் மூடியோ பிளாஸ்டிக் மூடியோ பாட்டிலில் உள்ள ஏதாவது ஒரு மூடி எடுத்துகிட்டு இதில் 4 பக்கம் ஆயில் தடவிக்கிடுங்க. தடவிட்டு ஒரு இந்த மாதிரி இலகி வந்துடும். ஆனால் எடுக்கும்போதெல்லாம் ஆயில் வந்து இந்த மூடியில் தேய்ச்சிக்கிடுங்க. பிளாஸ்டிக் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு கையில் தான் உங்களுக்கு போடணும் அப்படின்னா இப்படி போட்டுட்டு இதே மாதிரி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு இப்படி அழுத்தம் கொடுத்துக்கிடுங்க. அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அப்படி கூட எடுக்கலாம். எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த ப்ரெட் க்ரம்ஸ் எப்படி ரெடி பண்ணேன்னா, ஒரு 4-5 ப்ரெட் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பேனில் போட்டு லைட்டாக சூடாக்கிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அந்த டைமில் எடுத்து யூஸ் பண்ணதுக்கு அப்படி பண்ணினாலும் சரி. இது கரம் மசாலா வந்து போட்டிருக்கேன், அப்போ நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு இருக்கும், ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இது எடுத்துருக்கேன், அதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுங்க.
இதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சோள மாவு அதை எடுத்துகிட்டு கரைச்சிட்டு அப்படி கூட எடுக்கலாம். இல்லைன்னா மைதா மாவில் கூட உங்களுக்கு கரைச்சிட்டு எடுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம்தான். வந்து எல்லாம் நான் எடுத்துட்டேன் பாருங்கள், எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் டிப் பண்ணித்தாச்சு பாருங்கள், எல்லாமே போட்டு எடுத்துட்டோம். தேவையான கோகோனட் ஆயில் வந்து விட்டு வச்சுங்க. ரொம்ப அதிகமாகலாம் விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிடுங்க. இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு, நம்ம ஒன்றா போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு வந்து வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். நம்ம திருப்பி போட்டாச்சு. கிறிஸ்பி ஆகிடுச்சு. நம்ம இதை இப்போ எடுத்துடலாம், ஒவ்வொன்றா எடுத்துடலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.